வணக்கம் நண்பர்களே, தீப்ஷாலி கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம அழகான சிவப்பு நிறத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு ஃப்ரூட் பற்றி தான் பேச போறோம். அதுதான் ஸ்ட்ராபெர்ரி. இந்த பழம் டயட்டுக்கு நல்லது, ஸ்கின் க்ளோக்கு நல்லது, அதே போல ஹார்ட் ஹெல்த்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே ஸ்ட்ராபெர்ரி என்ன, எப்படி சாப்பிடணும், டெய்லி டயட்ல சேர்க்கலாமா அப்படின்னு இந்த வீடியோல முழு தகவலும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ட்ராபெர்ரி பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான ஜூஸியான ஃப்ரூட்டு, ரெட் கலர்ல ஸ்மால் சீட் வெளியே இருக்கும்படியான ஒரு பழ வகை இது. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் லிட்டில் டேங்கி டேஸ்ட்லேயும் இருக்கும். விட்டமின் சி இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லை, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருக்கு. ஃபைபர் மாட்ரேட் அளவில் இருக்கு. லோ கலோரியும் இருக்கிறதால இது நல்ல ஒரு ஹெல்த்தி ஃப்ரூட்னு சொல்லலாம். இதய ஆரோக்கியத்துக்கு இந்த ஸ்ட்ராபெர்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதால ஹார்ட்டுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்க உதவி பண்ணுது. கொலஸ்ட்ரால் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உதவி பண்ணுது. பேலன்ஸ் டயட்ல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதுல விட்டமின் சி கொலாஜின் ப்ரொடெக்ஷன் பண்றதால இது நம்ம ஸ்கின்னை நல்லா மெயின்டைன் பண்றதுக்கும் உதவி பண்ணுது. ரெகுலரா மாடரேட் அளவுல எடுத்துக்கிட்டா ஸ்கின் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. இது ஒரு லோ கலோரி ஃப்ரூட்டு தான். எப்பயாவது உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வரும்போது சாக்லேட்டை விட ஸ்ட்ராபெர்ரி ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. இதுல நார்ச்சத்து இருக்கிறதால நம்மளுக்கு ஒரு நல்ல ஃபுல் ஆன ஒரு ஃபீல் கொடுக்கும் நம்மளுக்கு. விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதால சீசன் சேஞ்சில் இம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது. கோல்டு சீசனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம். ஸ்ட்ராபெர்ரியை எப்படியெல்லாம் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் சாலடாக பண்ணிக்கலாம், ஸ்மூத்தி, மில்க் ஷேக்கு, யோகட் மிக்ஸு, ஃப்ரெஷ் ஜூஸு அப்படின்னு சுகர் அதிகமாக சேர்க்காம நம்ம இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஃப்ரூட் அலர்ஜி இருந்தால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு அலர்ஜி ஆகுமா பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இதை ஓவர் ஹீட்லாம் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி தான் சாப்பிடணும். அதுதான் ரொம்பவே நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராபெர்ரி பற்றி ஒரு வீடியோ டீட்டெயில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஸ்ட்ராபெர்ரி பிடிக்குமா? பிடிச்சிருந்தா வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்பவும் நல்ல ஒரு ஃப்ரூட்டு தான் இது. உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரூட் ஹெல்த் வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தீப்ஷாலி கிச்சன்ல இன்னும் ஹெல்த்தி கண்டென்ட் கொண்டு வரேன். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.